அடுத்ததாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி குரூப் கேப்டன் திரு வினோத் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். ஒரு நீண்ட இரவை இந்திய ராணுவம் கடந்திருக்கு. முக்கியமாக அந்த சூழ்நிலையை எப்படி இந்திய ராணுவம் கடந்து வந்திருக்கு அப்படின்ற உங்களுக்கு நிறைய அனுபவம் இருந்திருக்கும். இந்த சூழ்நிலையை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த நைட் எப்படி அன்ஃபோல்ட் ஆயிருக்கு? எப்படி இந்திய ராணுவம் வெற்றிகரமாக இந்த தாக்குதலிருந்து இந்திய மக்களை காப்பாற்றியிருக்காங்க? இந்த ஒரு நிமிஷமும் நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணியிருந்தேன். அக்டோபர் ஐ திங்க் 24ஆம் தேதி அக்டோபருக்கு நான் உங்களுடைய ஒரு சிஸ்டர் சேனல்ல இங்கிலீஷ் சேனல்ல இதை பத்தி நான் பேசினேன். ஏர் டிஃபென்ஸ்ன்னு சொல்றது ஒரு கவச்சம் மாதிரி, ஒரு கர்ணனுடைய கவச்சம் மாதிரி. எப்ப அந்த கவச்சம் மாறுனதோ, எந்த கண்ட்ரியில அந்த கவச்சம் மாறுதோ அந்த கண்ட்ரி வில் ஃபால். அதுதான் நான் 24 அக்டோபர் போன வருடம் உங்க சிஸ்டர் சேனல்ல சொல்லியிருந்தேன். இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் இன் த வேர்ல்ட். அண்ட் இது ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நான் இந்த ஸ்டேட்மெண்ட் பண்றேன். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஏர் டிஃபென்ஸ் தேவையில்லை. அதனால அவங்க மெயின்லேண்ட்ல ஒரு ஏர் டிஃபென்ஸ்ன்ற ஒரு பொருள் இல்ல, மிசைலோ கிடையாது. அவங்களுக்கு பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய டேஞ்சர் வந்து பேலிஸ்டிக் மிசைல் தான். ஆனா ஏர் டிஃபென்ஸ் மிசைலுக்கு அவங்களுக்கு தேவையில்லை. சிமிலர்லி யூரோப்பியன் யூனியன் ஒன்னா இருக்கிறதுனால அவங்களுக்கும் அதிகமான ஏர் டிஃபென்ஸ் கிடையாது. அப்போ ரஷ்யாவுக்கும் நம்மள மாதிரி ஏர் டிஃபென்ஸ் மிக்ஸ் கிடையாது. ஏர் டிஃபென்ஸ்ல மிக்ஸ் மொபிலிட்டி அண்ட் ஃபயர் பவர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது டிஃப்ரெண்ட் மிக்ஸான ஏர் டிஃபென்ஸ் இருக்கணும். டூர் அடிக்கிற ஏர் டிஃபென்ஸ்னா S-400 கிலோமீட்டர்ஸ்ல அடிக்கலாம். ஷார்ட் ரேஞ்ச் மீடியம் ரேஞ்சில் அடிக்கணும்னா ஆகாஷ் மிசைல் இருக்கு. 30 கிலோமீட்டர் வரைக்கும் அதை அடிக்கணும். அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் மிசைல்ல ஷோராட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஷார்ட் ரேஞ்ச் ஷோல்டர் லான்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல். அதுவும் இல்லாம க்ளோஸ் அண்ட் வெப்பன் சிஸ்டம் CIWSன்னு சொல்லுவோம். அது வந்து ஆகாக் கன்னு சொல்லுவாங்க. கன் அதுவும் இருக்கு. ஸோ மிக்ஸ் மொபிலிட்டி அண்ட் ஃபயர் பவர், இதோடைய ஒரு மிக்சர் வந்து நம்மளுடைய கண்ட்ரில இஸ் த பெஸ்ட். நான் இந்தியன் அதனால சொல்லல, ஒரு ப்ரொஃபஷனலா நான் என்னுடைய ஒப்பீனியன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ்னாலதான் நம்ம இந்த ட்ரோன் வந்திருக்கிறது, அதை நம்ம சுட்டு தள்ளி இருக்கோம். அவங்களுடைய க்ரூஸ் மிசைல்ஸ் வந்திருக்கு, அப்தாலி ராத் சப்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ், அதையும் நம்ம வந்து சுட்டு தள்ளி இருக்கோம். நான் கேள்விப்பட்டிருக்கேன் 1-2 ஏரோப்ளைனும் விழுந்திருக்குன்னு. அது எக்ஸாக்டா சொல்ல முடியாது. we will wait for the confirmation to come. யாரோ F-16 விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. அதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா அதையும் நம்ம வந்து அதுவும் ஆச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ். ஸோ நம்ம ஏர் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ரெண்டாவது வந்து கவுண்டர் ஏர் ஆபரேஷன்ஸ் சொல்லுவோம். கவுண்டர் ஏர் ஆபரேஷன்ஸ் வந்து 2 பாகமா பிரிச்சிங்கன்னா அதுல ஒரு பாகம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சொல்லுவோம். DEAD சொல்லுவோம். ஸோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் உடைய ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, லாகோருடைய ஏர் டிஃபென்ஸை வந்து 4-5 மணி நேரத்திலே நம்ம வந்து முடிச்சிட்டோம், பினிஷ்ட். லாகோர்ல ஏர் டிஃபென்ஸே கிடையாது டுடே. இப்ப நமக்கு வேணும்னா நம்ம வாக் பண்ணி லாகோர்ல போய் கேப்சர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து ஏர் டிஃபென்ஸ், லாகோர் ஏர் டிஃபென்ஸ் முடிச்ச உடனே நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏர் டிஃபென்ஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ராணுவம் வந்து உள்ள போகும்போது எனிமியோட ஏர் வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட டிஃபென்ஸே கிடையாது. ஸோ தட் இஸ் வை ஐம் சேயிங் ஏர் டிஃபென்ஸ்ன்றது ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி, பெரிய ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி. எத்தனை மழை பெஞ்சாலும் நீங்க அதுல அந்த அம்ப்ரெல்லா கீழே நனைஞ்சிட்டீங்க. அது போச்சுன்னா அந்த அம்ப்ரெல்லா கீழே நினைஞ்சுதான் ஆகுங்க. ஸோ இந்த லாஸ்ட் நைட் ஹிஸ்டாரிக்கலி ஒரு பெரிய ஒரு நைட். இந்த நைட்டை பத்தியும் இந்த ஆபரேஷன்ஸை பத்தியும் வர்ற வருடங்களில் இத பத்தி எழுதுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, PhD பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ராத்திரி, இந்த நேத்து ராத்திரி நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது, நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய ராணுவப்படை, நம்மளுடைய விமானப்படை, இவங்க வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து மேக்சிமம் பிரண்ட்
மேக்சிமம் அட்டாக் ஆனதெல்லாம் இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பார்டர் ஸ்டேட்ஸ். அவங்க பூஞ்சில் வந்து ஒரு 15-20 பேர், குழந்தைகளும் வயசானவங்களும் நிறைய பேர் அங்க செத்து போனாங்க. பூஞ்ச் இஸ் டோட்டலி காலி. பூஞ்சை வந்து காலி பண்ணிட்டோம். நிறைய அந்த மாதிரி பார்டர்ஸ் டவுன்ஸ் இருக்கு, பார்டர் வில்லேஜஸ் இருக்கு, அதை எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டோம். ஸோ லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அவங்க நமக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு we have to be thankful to those border town people. இப்ப இந்த பார்டர்ல இருக்கிற இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது எக்ஸ்ட்ராடனரி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆனதுக்கான காரணம் என்ன? அமெரிக்கா சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் மாடியூலை தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாடியூல் ஃபெயிலியரா இல்லை அது சரியான வகையில் அவங்க பயன்படுத்த முடியாம இந்தியா தடுத்துடுச்சா? வெரி குட் கொஸ்டின். இதுல வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு ராணுவ படையுடைய என்ன சொல்லுவாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கிறது. அந்த ஒரு படை வந்து ராணுவ படை, அதாவது ஆர்மி. ஆர்மியோடைய கீழே தான் இவங்க வந்து ஏர்ஃபோர்ஸும் நேவியும் இருக்கிறது. அப்போ இவங்களுக்கு வர்ற லிமிடெட் பட்ஜெட்ல மேக்சிமம் ஷேர் வந்து ஆர்மி கொண்டு போறது, ரொம்ப குறைவான ஷேர் தான் நேவிக்கு கிடைக்குது. அதுல இருந்து மிச்சம் இருந்தாதான் பிரெட் கிரம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்து மிச்சம் இருந்தாதான் இந்த பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ்க்கு கிடைக்குது. பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து மிக்ஸ் கிடையாது, ஃபயர் பவர் கிடையாது, மொபிலிட்டி கிடையாது. இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 வேர்ட்ஸ், மிக்ஸ், ஃபயர் பவர் அண்ட் மொபிலிட்டி, இந்த மூணுமே கிடையாது அவங்க கிட்ட. HQ-9 ஒரு மிசைல் சிஸ்டம் சைனா கொடுத்தாங்க அவங்களுக்கு. HQ-9 இஸ் நத்திங் பட் அ காப்பி ஆஃப் S-300. இதோடைய S-400 ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷன் S-300 ஒன்று இருந்தது. அதை வந்து ஒரு 1-2 பேட்டரி அவங்க வந்து வாங்கி ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி அதை காப்பி அடிச்சு, அந்த காப்பியை ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் காப்பியை தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் காப்பியும் ஃபர்ஸ்ட் காப்பி அது ஒரிஜினல் மாதிரி வேலை செய்யவே செய்யாது. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த ரெய்ட்ல இருந்து திரும்பி வரும்போது 2 JF-17 இந்த HQ-9 சுட்டு தள்ளிடுச்சுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ HQ-9 அதுக்கான சாத்தியம் இருக்கா சார்? தங்களுடைய சொந்த பாதுகாப்பு அமைப்பே தங்க சொந்த நாட்டு விமானத்தையே சுட்டு வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஏன்னா இதுல வந்து இன்டர்ஆபரபிலிட்டின்னு சொல்லுவோம், ஒரு வேர்டு இருக்கு இங்கிலீஷ்ல. இன்டர்ஆபரபிலிட்டின்னா, நம்ம 2 பேரும் இப்ப பேசுறோம், தமிழ்ல பேசுறோம், நம்ம 2 பேருக்கும் பேசுறது புரியுது. நானே இப்ப வந்து ஏதாவது மராட்டியோ இல்ல சைனீஸ்ல பேச ஆரம்பிச்சேன், இல்ல நீங்க சைனீஸ்ல பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கும் நான் பேசுறது புரியாது, நான் என்ன சொல்றது உங்களுக்கு புரியாது, இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேண்டி வரும். ஸோ இன்டர்ஆபரபிலிட்டி அதுதான். இந்த HQ-9 வந்திருக்கிறது ஒரு சைனீஸ் புரோட்டோகால்ல வந்திருக்கு. அது வந்து இந்த JF இவங்களுடைய இன்டர்னல் சிச்சுவேஷன் அண்ட் இன்டர்னல் வெப்பன் கூட மேட் பண்ணணும்னா, இவங்ககிட்ட இங்க இருக்கிற இன்டர்னல் வெப்பன்லாம் மோஸ்ட்லி அமெரிக்கன் இல்ல ப்ராஜெக்ட் ரோஸ்ல இருந்து வந்த ஆஸ்திரேலியன் வெப்பன்ஸ் இருக்கு, அண்ட் சம் பிரெஞ்ச் வெப்பன்ஸ் ஆர் தேர். ஸோ இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பேசணும்னா they have to have an interface. அந்த இன்டர்ஃபேஸ்க்கு காசு செலவு பண்ணாதான் அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். நானும் நீங்களும் பேசுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இஃப் வி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், நம்ம பேசுறது ஒன்றும் புரியலன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் விற்கண்டி வரும், அதுக்காக நமக்கு காசு கொடுக்க வேண்டி வரும். அந்த டிரான்ஸ்லேட்டரை கொண்டு வந்து இடையில வச்சு நம்ம 2 பேரும் பேசுவோம். அந்த மாதிரி இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ற ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரை இன்டிகிரேட் இந்த நெட்வொர்க்ல பண்றது, இதெல்லாம் அவங்க பண்ண முடியலன்னு சொல்லல, பண்ணலன்னா அதுக்கு காசு வேணும் இல்லையா. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். இந்த HQ-9 உடைய இன்டிகிரேஷன் பாகிஸ்தான் வந்து ஏர்ஃபோர்ஸ் சீஃப் ரொம்ப சொல்லியிருக்காரு போல் இருக்கு. ஆனா அந்த ஆன் கிரவுண்ட் இது நடக்கல. தட் இஸ் த ரீசன். ஒன்னு. ரெண்டாவது, அவங்க கிட்ட மிக்ஸ் கிடையாது. HQ-9 வச்சுக்கிட்ட நீங்க வந்து க்ளோஸ் வெப்பன் சிஸ்டம்ல என்ன பண்ணுவீங்க? HQ-9 உடைய மினிமம் ரேஞ்சே ஒரு 5-6 கிலோமீட்டர். 5-6 கிலோமீட்டர் தான் டார்கெட்டே. நீங்க பாத்தீங்கன்னா HQ-9 வச்சு அடிக்க முடியாது. யூ நீட் ஷார்ட்டர் ரேஞ்ச் வெப்பன் இல்லையா. ஸோ அந்த மிக்ஸும் கிடையாது. ஸோ இட் இஸ் அ பாட்சிங்க.
ஸோ ஒரு ஒரு ராத்திரியிலேயே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் ஹவு அன்ப்ரொஃபஷனல் இவங்களுடைய விமானப்படை இருக்கட்டும், இல்ல ராணுவம் இருக்கட்டும், இல்ல நேவி இருக்கட்டும். வெரி வெரி அன்ப்ரொஃபஷனல். அண்ட் இது ஒரு ப்ரொஃபஷனல் ஒப்பீனியனா சொல்றேன், நான் ஒரு இந்தியனா இருக்கிறேன் அதனால சொல்லல. இந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஒப்பீனியனா சொல்றேன். ஏன்னா நான் வந்து இந்த ஒர்க் பிளான் எல்லாம் எழுதியிருக்கேன். அதுக்கு எனக்கு பிரசிடென்சியல் அவார்டும் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் பிளான் இந்த மாடர்ன் டைம்ஸ் சைனாக்கு எதிராக எழுதுனது நான். ஸோ அதனால எனக்கு பிரதமர் கிட்ட இருந்து அவார்டும் கிடைச்சிருக்கு. ஸோ ஏன் இது சொல்றேன்னா, ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேக்கிங் பிளான்ஸ். கமாண்ட் லெவல் பிளான்ஸா இருக்கட்டும், இல்ல ஏர் குவார்டர் லெவல் பிளான்ஸா இருக்கட்டும், நான் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிளான் பண்றதுல இருக்கு. அதை வச்சு நான் சொல்றேன், அது ஒரு ப்ரொஃபஷனல் ஒப்பீனியனா சொல்றேன். அப்சல்யூட்லி பத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஆன் லுக்கரா பார்த்து நான் இவங்க கிட்ட பாகிஸ்தானுடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தேன்னா ஐ வில் கிவ் தம் C-. இந்த அளவுக்கு பரிதாபகரமா இருக்கு பாகிஸ்தானுடைய மோசமான திட்டமிடலும் அவங்களுடைய செயல் வடிவமும். இப்ப நீங்க நிறைய நவீன கால போர் திட்டங்களை முதல் முறையா வடிவமைச்சவர் அப்படின்ற அடிப்படையில் கேட்கிறேன். இப்ப இந்தியா எது மாதிரியான சூழ்நிலைக்காக காத்திருக்கு, எதை நோக்கி தயாராகிட்டு இருக்கு? ரொம்ப நல்ல கேள்விங்க. நம்ம வந்து எந்த அடி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் கொடுத்துருக்கணும். முதல் அடி நம்ம கொடுத்தது வந்து அவங்களுடைய ராணுவத்தை அடிக்கல, அவங்களுடைய சிவிலியன் பாப்புலேஷன் அடிக்கல, நம்ம சிர்ஃப் ஒன்லி டெரரிஸ்ட் கேம்பை மட்டும்தான் அடிச்சிருக்கோம். அந்த சமயத்திலும் நம்ம இவங்களுக்கு எக்ஸிட் கொடுத்தோம். இங்கிலீஷ்ல வந்து ஆஃப் ரேம்ப்னு சொல்லுவாங்க. அதாவது ரேம்ப்ல இருந்து போறதுக்கு வழி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அவங்கள கார்னர் பண்ணல. ஏன் பண்ணலன்னா, we know கார்னர் பண்ணா ஒரு எலியும் புலி ஆயிடும். ஸோ அதனால நம்ம அவங்க கார்னர் பண்ணாம EBO இந்த வேர்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃபெக்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். நம்ம வந்து எஃபெக்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு அந்த சமயத்திலையும் எக்ஸிட் கொடுத்துருக்கோம். we wanted to punish terrorists. நம்ம பனிஷ் பண்ணியாச்சு. ஸ்டாப் இட். அவங்க கேட்கல. அவங்க செகண்ட் ரவுண்ட்ல போனாங்க. பூஞ்சில வந்து 15 பேரை கொண்டாங்க. செகண்ட் ரவுண்ட்ல இந்த நம்ம அடிச்ச அடிய திருப்பி அடிக்கிறதுக்கு you know what they have done. I mean, I don't want to use this word. I mean, stupid கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நார்த் டில் வெஸ்ட், அதாவது ஸ்ரீநகர், அவந்திபூர், உதம்பூர், பठानकोट, பட்டிண்டா, ஆதம்பூர், ஜெய்சல்மேர், உத்தர்லை, ஃபலோதி, பூஜ், நலியா, இந்த எல்லா இடத்துலயும் வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ் போட்டு அடிச்சிருக்காங்க. நோ ஸ்டூபிட் வில் டூ இட். எந்த எஃபெக்டை வச்சு நீங்க வந்து எல்லா இடத்துலயும் ஒரே அடியா அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க, அதுவும் இந்தியாவுக்கு எதிராக. வாட் வாஸ் யுவர் பிளான்? நீங்க என்ன திங்க் பண்றீங்க? அது தட் இட் செல்ஃப், ஐ மீன், ஒரு ப்ரொஃபஷனலா நான் பார்க்கும்போது எனக்கு கோபம் வருதுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஏர்ஃபோர்ஸ் பண்ணுமான்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இவங்க வந்து ஏர்ஃபோர்ஸ்னே சொல்றதுக்கு லாய்க்கு கிடையாது. இவங்க ஒரே அடியா இருக்கிற அவங்க கிட்ட ஆஸ் இட் இஸ் அவங்க கிட்ட 2, 3, 4 நாளைக்கு யூஸ் பண்றதுதான் வெப்பன்ஸே இருக்கு. அந்த வெப்பன்ஸை வச்சு ஒரு 75% தற்போது ஒரு ரீசெண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. ஊரி மற்றும் குப்வாரா பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நடத்தி வருவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவங்க நேற்று மாலையிலிருந்தே தங்களுடைய அக்ரெசிவான அட்டாக்கை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தங்கிட்ட இருக்கிற எல்லா வாய்ப்பையும் பாகிஸ்தான் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ வரைக்கும் தாக்குதலை தொடர்ந்துட்டே இருக்காங்க அவங்க. குப்வாடா, பிபர்கலி, பூஞ்ச், ரஜோரி, இங்க வந்து ஷெல்லிங் சகஜம் தான். இன்ஃபேக்ட் 2021க்கு முன்னால, இன்ஃபேக்ட் 2014க்கு முன்னால எவ்ரிடே ஷெல்லிங் அங்க சகஜம்ங்க. அண்ட் ஐ ஹவ் லிவ்ட் தேர். அதனால சொல்றேன் உங்களுக்கு. சாயங்காலம் ஆன உடனே நம்ம பங்கர்ல போயிடுவோம். பிகாஸ் இவங்க வந்து எப்போ ஷெல்லிங் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒன்னாவது. ரெண்டாவது, அந்த காலத்துல அவங்க ஷெல்லிங் பண்ணும்போது நம்ம கவுண்டர் ஷெல்லிங் பண்றதுக்கு யூ ஹேவ் டு டேக் PMO's பெர்மிஷன். PMO's பெர்மிஷன் எடுத்துதான் நம்ம கவுண்டர் ஷெல்லிங் பண்ணுவோம். இந்த காலத்துல அப்படி இல்லைங்க. அண்ட் ஐ எம் சேயிங் திஸ் வித்அவுட் எனி பொலிட்டிக்கல் மீனிங். இந்த காலத்துல ஃப்ரீ ஹேண்ட். அவங்க ஒரு வாட்டி ஷெல்லிங் அடிச்சாங்கன்னா நீங்க 4 அடி ஷெல்லிங் அடிங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலி கிளியரன்ஸ் வந்து
ஒரு அடி அடிச்சால் 4 அடி அடிங்க அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு. இது 2014 எஸ்பெஷலி 2021 அப்புறம் அவங்க எப்ப செல்லிங் பண்ணா ஒரு நம்ம கவுண்டர் செல்லிங் இமீடியட்டா பண்ணிடுவோம். அண்ட் தட் இஸ் ஹேப்பனிங். இப்போ அவங்க செல்லிங் பண்ணிருக்காங்க உரியில. இப்ப பாருங்க, சியால்கோட் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி. நீங்க வந்து சோசியல் மீடியால போய் பாத்தீங்கன்னா தெரியும், சியால்கோட்ல யாருமே கிடையாது. சியால்கோட் இஸ் லைக் அமிர்த்சர். இட்ஸ் வெரி பிக் டவுன். அந்த டவுனை எம்டி ஆக்கிட்டாங்க. ஏன்? இந்திய ராணுவம் வந்து கண்டினியூஸா செல்லிங் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் கிளியர் கட்டா வர மாட்டேங்குது. அதனால அதை பத்தி நான் பேசல. ஆனா இந்த சியால்கோட் எம்டி ஆகிற ஒரு விஷயம் அவங்களுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்திருக்கோம். சரி, உங்களுக்கு நீங்க பார்டர் ஏரியா நீண்ட காலம் பணிபுரிஞ்சிருக்கீங்க. இப்ப இந்த மாதிரியான தாக்குதல் தருணங்களை பயன்படுத்தி தான் வழக்கமா ஒரு பக்கம் ஷெல்லிங் நடக்கும், இன்னொரு பக்கம் இன்ஃபில்ட்ரேஷன் நடந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ 3 சேலஞ்சஸ் இருக்குது நமக்கு. ஒரு பக்கம் வான்வெளியான ட்ரோன் அட்டாக் நடக்குது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஷெல்லிங் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் எப்போ எங்கே தீவிரவாதிகள் நுழைவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்க்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய வகையில் நம்ம கட்டமைப்பு அங்கே இருக்குமா? ஏன்னா அந்த ஷெல்லிங்கை பயன்படுத்தியோ இல்லை இந்த ட்ரோன் அட்டாக்கை பயன்படுத்தியோ வேற இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? அப்போ ஒரு நல்ல ஒரு பாட்டு ஞாபகம் வருதுங்க, அச்சம் என்பது மடமையடா. ஸோ அச்சம் என்பதே மடமை. அண்ட் அஞ்சாமை திராவிடர் உடைமை. நீங்க வந்து இப்போ பார்டர்ல போய் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இப்போ டெப்ளாய்டா இருக்கு. அந்த பசங்க கிட்ட போய் பேசுங்க. அந்த பசங்களை எப்பயாவது டிவியில கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. கம்ப்ளீட்லி சார்ஜ் அப் பீப்புள். ஸோ நம்மளுடைய மக்கள் கூட கம்பாரிசன் பண்ணவும் கூடாது, கம்பாரிசன் பண்ணவும் முடியாது. ஏன்னா இந்த பஞ்சாபி பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் பஞ்சாபி பாப்புலேஷன், அது வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்க வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் தம் திருட்டு பசங்க. ஐ எம் சாரி டு யூஸ் திஸ் வேர்ட். மோஸ்ட் ஆஃப் தம் திருட்டு பசங்க. அந்த ஃபுல் பாகிஸ்தானியே ஒரே ஒரு ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. சோ சேட் இல்லையா? ஒரே ஒரு ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணுது. எல்லா டாப் ஆபீசர்ஸ், எல்லா டாப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், எல்லா டாப் பிசினஸ்மேன் ஒரு 20-25-30 கிலோமீட்டர் இல்ல 40 கிலோமீட்டர் லெஃப்ட் ரைட்ல எல்லாமே இருக்கிறாங்க. இதே லாகூர்ல இந்த ஷெரீப் ஃபேமிலி, half of the லாகூர் வந்து ஷெரீப் ஃபேமிலி கையில இருக்கு. ஸ்கூலா இருக்கட்டும், மெடிக்கல் சென்டரா இருக்கட்டும், ஹவுசிங்கா இருக்கட்டும், பிரிட்ஜஸா இருக்கட்டும், எல்லாமே பிரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த நவாஸ் ஷெரீப் அண்ட் ஷபாஸ் ஷெரீப் ஃபேமிலியுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இன்னையில இருந்து இல்ல, 20 வருடங்களா அவங்க வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பசங்க ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட், நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அன்லீஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, 1 day மேக்ஸிமம் 2 days லாகூர் நம்ம பிடிச்சிருவோம். And I'm not chest thumping இல்ல இது. This I'm saying with conviction. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் காலி, அவங்களுடைய ஃபார்வர்ட் டிஃபென்சஸ் ஆர் எம்டி. ஃபார்வர்ட்ல யாருமே கிடையாது. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா லாகூருக்கு ஏர் டிஃபென்ஸ் கிடையாது, ஃப்ரண்ட்ல யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்தியாவுடைய கருணையில தான் இந்த 6 மணி நேரமா லாகூருடைய ஏர் டிஃபென்ஸ் வீழ்ந்த பிறகு இப்ப இந்தியாவுடைய கருணையில தான் லாகூருடைய நகரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆமா, ஏன்னா இப்ப நம்ம கிராஸ் பண்ணி லாகூர் வரைக்கும் போனோம்னு வச்சுக்கோங்க, QPQன்னு சொல்லுவோம், குவிட் ப்ரோ கோ. அதை வந்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, நீ 4 நாளனா எனக்கு கூட, நான் உன்கிட்ட 4 என்கிட்ட இருக்கு, நீ 4 கூட 8 வாங்கிக்கோ, அந்த மாதிரி குவிட் ப்ரோகோ. குவிட் ப்ரோகோ பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இப்ப இருக்கிறது. ஆனா நம்ம வந்து இன்னும் பார்டர் கிராஸ் பண்ணல, நம்ம ரெஸ்ட்ரெயின்டா இருந்திருக்கோம். இப்பவும் ஆஃப் ரேம்ப் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. இப்பவும் அவங்க டீஎஸ்கலேஷன் பண்ணி சாரின்னு சொல்லி போறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம பிலீஃப் என்னன்னா, ஒரு புரோக்கன் அப் பாகிஸ்தான், உடஞ்சு போன பாகிஸ்தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்ல கிடையாதுங்க. ஜஸ்ட் மக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, நீங்க பெரிய மாளிகைகள் இருக்கீங்க, உங்க பக்கத்துல வந்து ஒரு 5-6 குடிசைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க,
அந்த குடிசைகள்ல போய் நீங்க போய் ஏதாவது அவங்கள வாழவே விடலைன்னா தே வில் கம் அப் அகேன்ஸ்ட் யூ. ஸோ நம்ம அது புரிஞ்சு இந்த மாதிரி செய்யறோம். உடஞ்சு போன பாகிஸ்தானோ இல்ல சாப்பாடு இல்லாத இருக்கிற பாகிஸ்தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்ல கிடையாது. வி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அதனாலதான் நம்ம வந்து அவங்கள டிஸ்மெம்பர் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருந்தோம்னா இப்பவே பண்ணிருக்கலாம். பட் 1947 ரிமெம்பர் தட் இஸ் மை ஃபாதர்ஸ் டைம். 1947 2 அங்கம் கொடுத்துருக்கோம். நம்ம 2 அங்கம் எடுத்து இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த 2 அங்கம் நீங்க பாரதியாருடைய ஃபேஸ பாத்தீங்கன்னா அதுல ஒரு அங்கம் அது அவரு அந்த தலப்பாகை அப்படி போட்டிருக்காரு இல்லையா, அதோடைய ஒரு அங்கம். அதை நம்ம இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். கோ லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். இந்த இடம் எடுத்துக்கோ, அங்க போய் நீ வாழ், என்கிட்ட சண்டை போடாத, நானும் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன், ஒத்துமையா போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு 2 அங்கம் கொடுத்தோம். ஒன்னு பங்களாதேஷ் ஆயிடுச்சு, ஈஸ்ட் பாகிஸ்தான், ஒன்னு வெஸ்ட் பாகிஸ்தான், இப்ப பாகிஸ்தான் சொல்றோம். நம்ம அங்க உங்களுக்கு ஒத்துமையா ஒழுங்கா வாழ முடியலை. அப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். அதோடைய ஒரே ஒரு ரீசன் தான் எஜுகேஷனுங்க. தெர் இஸ் நோ செகண்ட் ரீசன். 90% ஆஃப் த பாப்புலேஷன் பாகிஸ்தான்ல வந்து அன்எஜுகேட்டட். அவங்களுக்கு கிடைக்கிற எஜுகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா சிரிப்பீங்க. அதை பத்தி நான் இந்த சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்தடுத்த புரோட்டோகால் இப்ப வந்து பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், இவங்களுடைய அடுத்தடுத்த ஆலோசனை அப்படின்றது எதை நோக்கி இருக்கும்? அவங்க முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன சார்? இதை பத்தி நிறைய டிஸ்கஷன் ஆயிருக்குங்க. அகைன் நம்ம வந்து எனி மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா இருக்கட்டும் இந்தியாவில், நம்ம வந்து ஒத்துமையா வாட் வி திங்க், காமன் தாட் ப்ராசஸ் என்னன்னா, பாகிஸ்தானை வந்து டிஸ்மெம்பர் பண்றதோ இல்ல ஒரு ஃபெயில் ஸ்டேட் ஆக்குறதோ இந்தியாவின் இன்ட்ரெஸ்டில் இல்லை என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனாலதான் ஒரு அடியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு எக்ஸிட் கொடுத்துருக்கோம். இந்த அடியிலையும் நம்ம எக்ஸிட் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த மஞ்சள் கலர் பஸ் போகுது பாருங்க, அந்த பஸ்ல உட்காந்துக்கிட்டு நம்ம லாகூர் போய் டீ சாப்பிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு இப்போ லாகூர். ஆனா நம்ம பண்ண மாட்டேன்றோம் இல்லையா? அது ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் இல்லையா? அந்த மாதிரி ரெஸ்ட்ரெயின்ட் விச் ஸ்டேட்டஸ் ஷோன் சொல்லுங்க. இந்த ஹமாஸ் பாலஸ்டைன் அண்ட் இஸ்ரேல் சண்டேல இந்த மாதிரி ரெஸ்ட்ரெயின்ட் இஸ்ரேல் காமிச்சுதா? இல்ல யுக்ரைன் ரஷ்யா வார்ல ரஷ்யா இந்த மாதிரி ரெஸ்ட்ரெயின்ட் காமிச்சுதா? எங்க இவங்க சண்டை போட்டுக்கிட்டு முன்னால போய் அவங்க குர்ஸ், டொனஸ்க், டோன்பாஸ், சூமி, கார்கிவ் இதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க இல்லையா? நம்ம பண்ணணுமா? இல்ல. பிகாஸ் வி அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஒத்துமையா வாழ்ந்து போனாதான் இந்த ரீஜனுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். அமைதியை எடுத்துக்கொள்வதற்கு இந்தியா எல்லா வாய்ப்பையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்தது. ஆனா பாகிஸ்தான் வேறொரு வாய்ப்பை கையில் எடுத்திருக்காங்க. இனி இந்தியாவுடைய பதிலடி எப்படி இருக்கும், இந்தியாவுடைய பலம் என்ன, இந்தியாவுடைய கடந்த கால கருணை எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய அனுபவத்துல நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வினோத்.